ஏங்க ஆஃபீஸா போறீங்க? ஆமாம், ஆஃபீஸ் தான் போகிறேன். நான் அந்த வழியா தான் போறேன். உங்களை வேணா கார்ல டிராப் பண்ணிட்டுமா? வாங்க. பரவாயில்ல, நான் நடந்து பஸ்லேயே போய்க்கிறேன். ஏங்க ஏங்க என் கூட எல்லாம் கார்ல வர மாட்டீங்களா? இல்லை, நான் வரல. நீ வேலையாக இருப்ப, உன் வேலையை நீ பாரு. ஓகேடி, நான் ஒரு 5 மினிட்ஸ்ல கிளம்பிடுவேன். கமலி, நீ அப்படியே பஸ் ஸ்டாண்ட் வழியாக தானே போகிற? என்ன போகிற வழியில் ட்ராப் பண்ணிடுறியா? ஏன் சார் நடந்து போக மாட்டீங்களா? வேலை இல்லாம சும்மா தானே இருக்கீங்க, போங்க நடந்து. இல்லைம்மா, வேலை விஷயமா தான் ஒருத்தர் பார்க்க போகிறேன். நடந்து போனால் வேர்த்து ஊற்றும், அதனால தான். ஏன் இப்போ போய் மட்டும் என்ன கிழிக்க போறீங்க? உங்களை போய் டிராப் பண்ணிட்டு திரும்ப வந்து தேவையில்லாம பெட்ரோல்லாம் வேஸ்ட் பண்ணி, ஏங்க நீங்களே போய்க்கோங்க. கமலி, ஒரு டீ போட்டு தெரியா? டீயா? டீ வேணா நீங்க போட்டு குடிங்க, இல்லைன்னா வெளியே போய் குடிங்க. இல்லைம்மா, வெளியே குடிச்சா டீ நல்லாவே இல்லை. அப்படி போய் டீ குடிக்கணும்னு அவசியம் இல்லைன்னா வீட்லயே உட்காருங்க. எதுக்கு டீ எல்லாம்? சரி, சாப்பாடு இருந்தால் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வரியா? எனக்கு பசிச்சுது, நான் சமைச்சு சாப்பிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சமைச்சு சாப்பிடுங்க, இல்லைன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க. சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்லை, வேலை வேலைக்கு டீ சாப்பாடுன்னு வந்துடுறோம். ஏங்க உங்களுக்கு பிடிக்குமேனு கோதுமை அல்வா பண்ணிருக்கேன், சாப்பிடுறீங்களா? கொண்டு வரட்டுமா? ஏங்க உங்களை தான் கேக்குறேன், எடுத்துட்டு வரட்டுமா? இல்லை, எனக்கு பசிக்கல, நீயே சாப்பிடு. ஏங்க என்னங்க, உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்டா இந்த மாதிரி சொல்லிட்டு போறீங்க. உங்களுக்கு என்னதாங்க என்கிட்ட பிரச்சனை? பிரச்சனை என்கிட்ட இல்லை, பிரச்சனை உன்கிட்ட தான். உன் கூட இருக்கும்போது எது பொய் உண்மைனே தெரியல. எனக்கு வேலை இல்லாமல் இருக்கும்போது என்னை மனுஷனாவாச்சும் ட்ரீட் பண்ணியிருப்பியா? என்னை எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்க. ஆனால் இப்போ வேலை கிடைச்சதுக்கப்புறம் என்னை ரொம்ப நல்லா நடத்துகிற. இதில் எது உண்மை எது பொய்? ஏங்க சாரிங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க கமலி, ஒரு ஹஸ்பண்ட் ஜெயிக்கும் போது மட்டும் கூட இருக்கிற ஒய்ஃப் கிடையாது. ஒரு ஹஸ்பண்ட் தூக்கும் போதும் அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போதும் கூட நின்று ஆறுதல் சொல்கிறவங்க தான் ஒரு உண்மையான ஒய்ஃப். சம்பாதிக்கிறது பசங்களோட வேலை தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நாங்கள் சில நேரத்தில் கஷ்டப்படும் போது நீங்கள் தாண்டி எங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட்டாக இருக்கணும். நீங்க சாரிங்க, என்னை மன்னிச்சிருங்க. நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இனிமேல் நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். இனிமேல் எல்லா கஷ்டத்துலையும் சந்தோஷத்துலையும் உங்கள் கூட நான் எப்பவும் இருப்பேன். சொல்லாத, செஞ்சு காட்டு.